ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கபிஷா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. மாதம் 35,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதி தாங்க. சொந்த வீடு நிலலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பிங்க. ஸோ தம்பியும் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி படித்த ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கிறவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வந்து ரொம்பவே அதாவது குடிச்சிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணதுனால மணமகன் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் ஓகே, ஆனால் மனைவியோ குழந்தையோ இல்லாதவராக வேணும். முறைப்படி விவாகரத்தானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சொந்த வீடு மட்டுமாவது இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க வளையல் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு இருக்குதுங்க. மற்றபடி நிலலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து திருமணமாகி அவங்களும் ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர்ன்ட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அவங்கள வேணான்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இவங்களுடைய வருங்காலத்துக்காகவும் வந்து இவங்க இப்போ மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஜாதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க. மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும். அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு இந்த மணமகள் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஃபேமிலி ஓரளவு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே, ஒரு சொந்த வீடு மட்டுமால் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நிரந்தர வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது கூலி வேலையாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.